திருச்சி கே நகர் அடுத்துள்ள ஈபி காலனி பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பூங்கா அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் சேகரிப்பு மற்றும் உந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் கழிவுநீர் உந்து நிலையம் அமைய உள்ள இடத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர் ஜெயிச்ச தொகுதி. இந்த தொகுதியில் அவர் ஜெயிச்ச பிறகு அதை ராஜினாமா பண்ணதுனால இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லை. எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனை நடக்கிற இடம் ஆனந்தராஜ் நகர் ஈபி காலனி. இந்த பகுதியில் மொத்தம் 17 நகர்கள் இருக்குது. ஆனால் இங்கே குடியிருப்பு 5000க்கு மேலே குடியிருப்புகள் இருக்குது. இந்த இடத்துக்காக இந்த அப்ரூவல் பிளாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் 81,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த பார்க்குக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல 2019 கவர்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க வச்சுக்கல, அவங்க எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க. எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் விற்கிறப்ப இங்கே உள்ளவங்களாம் நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு நாங்கள் வச்சிருப்போம், திரும்ப அதை உங்களுக்கே நாங்கள் ஒப்படைச்சிருவோம், உங்களுக்கு பார்க் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. அதை அவங்க செஞ்சு தரல. அப்போ நாங்கள் கேட்குறப்ப 3 கோடி ரூபாய் இங்கே சேங்ஷன் ஆகி விஷுவலாகவே எங்கள்கிட்ட காமிச்சாங்க. இதுக்கு இது விளையாட்டு மேதான அமைச்சு கொடுப்போம்னு விஷுவலாக எங்கள்கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் நம்பணும். அதனால நாங்கள் அதை கான்ட்ராக்ட் விடுறப்ப நாங்கள் எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. சரி, அடுத்து எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கவே இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கடந்த 2025 மார்ச் மாதம் திடீர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய பள்ளம் தோண்டினாங்க. எதுக்கு இந்த பக்கம் பள்ளம் தோன்றீங்கன்னு சொல்றப்ப நவீன கழிவுநீர் தொட்டி இங்கே அமைக்க போறோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். அப்போ இருந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தோம், மேயருக்கு கொடுத்தோம். அதே நேரம் அப்போ இருந்தவர் ஆட்சியில் இருந்தவர் இனிகோ எழுதியராஜ் இருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு அவங்களே நேரில் பார்த்தாங்க. நேரில் பார்த்துட்டு இல்லைம்மா கொஞ்சம் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நிறுத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். இதுக்கடையில் இங்கே உள்ள அசோசியேஷன் ஏபிடி சங்கம்னு ஒரு சங்கம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த சங்கத்து மூலியமா மதுரையில் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோம். கேஸ் நம்பர் இருக்குது. அது இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. அது ரன் ஆகிட்டு இருக்கிற நேரத்துக்கு திரும்ப இங்கே பள்ளம் தோண்ட போகிறோம், இங்கே தான் நாங்கள் நவீன தொட்டி கழிவுநீர் தொட்டி அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த நவீன தொட்டிக்கு அவங்க பள்ளம் தோண்டின பக்கத்தில் 20 அடியில் வீடுகள் இருக்குது. 20 அடியில் வீடுகள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தோண்டினாங்கன்னா எப்படி நாங்கள் வசிக்க முடியும்? எங்களுக்கு இந்த நவீநீர் தொட்டி இங்கே வேண்டாம், வேற இடத்துக்கு மாற்றி கொடுக்கட்டும். இந்த இடத்துல எங்களுக்கு வேணான்றதா எங்களுடைய ஆப்ளிகேஷனு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை மீடியா மூலியமாக நாங்கள் இது முதலமைச்சர் நாலேஜுக்கு நாங்கள் கொண்டு போகணுன்றக்காக தான் இதை நாங்கள் கூடியிருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லி மெசேஜ். ஆமா, முதலமைச்சர் மனுக்கு நாங்கள் அனுப்பிச்சு விட்ருக்கோம். சிஎம் செலுக்கு நாங்கள் நேராக ஒரு 6-7 பேர் நாங்கள் அனுப்பிச்சு விட்ருக்கோம். அதே மாதிரி மெயிலும் அனுப்பிச்சு விட்ருக்கோம். ஆதவர்ஜனான்றவங்களுக்கு நாங்கள் மெயில் அனுப்பிச்சு விட்ருக்கோம். எந்த பதிலும் எங்களுக்கு வரல. இந்த இடத்துல எங்களுக்கு வரக்கூடாதுன்றது மட்டும்தான். வேற எங்கே வேணாலும் கொண்டு போட்டு இந்த இடத்துல வரக்கூடாது. பக்கத்துல வீடுகள் இருக்குது. இதனால குடிநீர் பாதிக்கப்படும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு வயசானவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. விளையாடுறதுக்கு மைதானம் கிடையாது, நடைப்பயிற்சிக்கு இடம் கிடையாது. 30 வருஷத்துக்கு மேலாவது இந்த பக்கம் ரோடு கூட போட்டது கிடையாது. நீங்க மெயின்ல வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா போஸ்டர் எல்லாம் சாஞ்சு இருக்குது. அந்த போஸ்டர் எல்லாம் நாங்க 7 தடவை 8 தடவை கொண்டு யாருக்கு மனு கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஆனா இதுக்குரிய அக்னாலஜ்மெண்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. போன தடவை முதலமைச்சர் முகாம்னு சொல்லி போட்டாங்க, அதுலயும் நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்குரிய அக்னாலஜ்மெண்ட் பண்றதா எங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. நாங்க தேவையில்லாம நாங்க அலைஞ்சு இருக்கோம், எங்களுக்கு பதில் இல்லை. இப்போ நாங்க போலீஸ் ப்ரொடக்ஷனோட நாங்க இதை தோண்ட போறோம்னு சொன்னதுனால திரும்ப ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல பதில சொல்லணும். இந்த அரசாங்கம் மாதிரி எங்களுக்கு செய்யுன்ற நம்பிக்கையில தான் நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஜெயிச்சாரு. ஆனா அவர் ராஜினாமா பண்ணதுனால இப்ப யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நாங்க இப்ப மீடியாவை நாங்க கூப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில்வியா.